வெல்கம் டு மைடி மெடிக்கோஸ். இன்றைக்கி நம்ம மெட்டபாலிசம் ஆஃப் பேசிக் அமினோ ஆசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இருக்குது மொத்தம். அர்ஜினைன், ஹிஸ்டிடின், லைசின். இந்த 3மே பேசிக் அமினோ ஆசிட் தான். அதில் இன்றைக்கி நம்ம ஹிஸ்டிடின் பற்றி மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் அர்ஜினைன் பற்றியும் லைசின் பற்றியும் பார்க்கலாம். எப்பயுமே நம்ம ஒரு அமினோ ஆசிட் எடுத்தோம்னா 3 பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த 3 பாயிண்ட்ஸ் which is histidine is a basic amino acid and it is a glucosenic amino acid and it is a semi-essential amino acid. Semi-essentialலாம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு semi-essential amino acidum is an amino acid that is obtained only through the food அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நான் இன்னொரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த semi-essential amino acidum ஃபுட்டிலேருந்து மட்டும்தான் கிடைக்கும். அதனால இட் ஹேஸ் நோ சிந்தட்டிக் ஆர் அனபாலிக் பாத்வே. இதுக்கு ஒன்லி டெஸ்ட்ரக்ஷன் பாத்வே மட்டும்தான் இருக்கும். ஃபுட்லேருந்து டைரெக்டாக நம்ம ஹிஸ்டிடின் கிடச்சிரும். ஸோ அப்போது ஹிஸ்டிடின் ஃபுட்லேருந்தே கிடச்சிருச்சுன்னா அது எப்படி டெஸ்ட்ராய் ஆகும் பாடியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹிஸ்டிடின் வித் ஹெல்ப் ஆஃப் ஹிஸ்டிடேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலயமா அமோனியா வெளியே போகும். ஆஸ் எ ரிசல்ட் ஹிஸ்டிடின் யூரோகேனேட்டாக மாறிடும். அண்ட் யூரோகேனேட் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் கால்டு யூரோகேனேஸ் இமிடாசோல் 5 ப்ரோபியோனேட்டாக மாறிடும். அண்ட் இமிடாசோல் 5 ப்ரோபியோனேட்டு ஃபிக்ளூவா தானாகவே மாறிடும். இந்த ஃபிக்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிக்ளூவோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் கால்டு அசிட்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ். இந்த இடத்துல கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் இருக்கணும். ஃபோலிக் ஆசிட் இருந்தால் தான் ஃபிக்ளூலேருந்து ஒரு அசிட்டில் குரூப்பு ஃபோலிக் ஆசிடுக்கு போகும், டெட்ராஹைட்ரோஃபோலேட்டுக்கு போய் ஃபிக்ளூலேருந்து ஒரு அசிட்டில் குரூப் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது குளுட்டமேட். குளுட்டமேட் அண்டர்கோஸ் டிரான்ஸ்அமினேஷன் ரியாக்ஷன். as a result of transformation reaction glutamate is converted into alpha ketoglutarate and it enters into the glucogenic pathway. This is how histidine is called as a glucogenic amino acid அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். This is how histidine is destroyed. இதுதான் வந்துட்டு catabolism of histidine. அடுத்து what are the special products of histidine அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, histamine அண்ட் கார்னோசின் அப்படிங்கிறது நத்திங் பட் பீட்டா அலனைன் ப்ளஸ் ஹிஸ்டிடின் சேர்ந்தது தான் கார்னோசின். இந்த கார்னோசினோட இன்னொரு மெத்தில் குரூப் சேர்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் கால்ட் அஸ் ஆன்சரின். அண்ட் ஹிஸ்டிடினோட தயாயூரியா டெரிவேட்டிவ் தான் வந்துட்டு எர்கோதயானின். அண்ட் ஆல்ஃபா அமினோ பியூட்ரில் ஹிஸ்டிடின் தான் வந்துட்டு ஹோமோகார்னோசின். இந்த கார்னோசின், ஆன்சரின், எர்கோதயானின் அண்ட் ஹோமோகார்னோசினோட ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கோயிங் டு டீல் வித் ஒன்லி வித் ஹிஸ்டமின் பற்றி மட்டும் இன்னைக்கு. அடுத்து ஹிஸ்டமினோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அது எங்கெங்கே செக்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளேட்லெட்டு, மேஸ்ட் செல்லு, பேசோஃபில், பிரெயின், ஸ்டொமக்கு, இது எல்லா இடத்துலையுமே செக்ரீட் ஆகும். ஒரு இடத்துலையும் ஒரு வேலை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ராங்கஸில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் காசஸ் ஸ்மூத் மசில் கான்ட்ராக்ஷன். அதனால ப்ராங்கோஸ்பாசம் ஏற்படுது. ஆனால் பிளட் வெசல்ஸில் ஸ்மூத் மசில் கான்ட்ராக்ஷன் வந்துச்சுன்னா வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஆனால் பிளட் வெசல்ஸில் இது ஸ்மூத் மசில் கான்ட்ராக்ஷன் பண்ணுறது கிடையாது. பிளட் வெசல்ஸில் இட் காசஸ் வேசோ டைலேட்டேஷன் and thereby it causes hypotension. Due to vasodilatation there is an increased vascular permeability. அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேஸ்ட்ரிக் ஆசிட், அதாவது ஸ்டொமக்கில் கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹிஸ்டமினில் நிறையா டைப்ஸ் இருக்குது, லைக் H1, H2 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் H2 ஹெல்ப்ஸ் இன் த செக்ரேஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஆசிட். அதனால தான் கேஸ்ட்ரிக் ஆசிட்னால ஏற்படுற பெப்டிக் அல்சருக்கு H2 பிளாக்கர்ஸ் ட்ரக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் ஹவு வி டீல் வித் ஹிஸ்டமின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசார்டர்ஸ் ஆஃப் ஹிஸ்டிடின். ஸோ ஹிஸ்டிடின் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஹிஸ்டிடேஸ் அப்படிங்கிற என்சைம் டிஃபிஷியன்சியாக இருந்து அப்படிங்கும்போது பாடியில் ஹிஸ்டிடின் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் பிளட்டில். தட் காசஸ் ஹிஸ்டிடினீமியா. ஓகேங்களா. அண்ட் இஃப் யூரோகேனேஸுங்கிற என்சைம் டிஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூரோகேனேட் பாடியில் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஆஸ் அ ரிசல்ட் யூரினில் யூரோகேனிக் ஆசிட் வந்துக்கிட்டே இருக்கும். தட் காசஸ் யூரோகேனிக் அசிடூரியா. இது ரெண்டும் எப்படி, இந்த ரெண்டு டிசீஸ் ஹிஸ்டிடினீமியாவையும் யூரோகேனிக் அசிடூரியாவையும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூரின்லையும் பிளட்லையும் ஹிஸ்டிடினீமியா வந்திருக்கும் போது யூரின்லையும் பிளட்லையும் ஹிஸ்டிடின் அதிகமாக இருக்கும். யூரோகேனிக் அசிடூரியா வந்திருக்கும் போது யூரினில் யூரோகேனிக் அதிகமாக இருக்கும். இப்படி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து எப்போது ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சி வருதோ அப்போது இந்த ஃபிக்ளூவில் இருந்து நம்மளால் அசிட்டைல் குரூப்பை ஃபோலிக் ஆசிடுக்கு கொடுத்தா தான் அது வந்துட்டு குளுட்டமேட்டாக மாற முடியும்.
எப்போ இந்த ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சியாக இருக்கோ அப்போது நம்மளால் இந்த ஸ்டெப்பு பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளட்டில் ஃபிக்லூ இன்க்ரீஸ் ஆகி திஸ் காசஸ் யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆக ஆரம்பிக்கும் ஃபிக்லூ. இந்த ஃபிக்லூ யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்லூ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஃபிக்லூ எக்ஸ்க்ரீஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கும் அண்ட் ஃபிக்லூ யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு 5 கிராம் ஆஃப் ஹிஸ்டடின்னு ஒரு 3 டைம்ஸு 4 ஹவர்ஸ் இன்டர்வலுக்கு கொடுக்கணும். அதாவது ஒரு 5 கிராம் ஹிஸ்டடின் எடுத்து இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கொடுக்கணும், அப்புறம் 6 மணிக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி 3 தடவை 5 கிராம் ஆஃப் ஹிஸ்டடின் எடுக்கணும். கொடுத்துட்டு 24 ஹவர்ஸ் யூரின் சாம்பிளை எடுக்கணும். அதாவது இன்றைக்கி 10 மணிக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இருக்க யூரின் சாம்பிள் ஃபஸ்ட்டு டோஸு கழித்து இருக்க 24 ஹவர்ஸ் யூரின் சாம்பிளை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதில் we can see the increased ஃபிக்லூ இன் த யூரின். அப்படி ஃபிக்லூ இன்க்ரீஸ்டாக இருந்துச்சு அந்த யூரினில் அப்படின்னா இது எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா there is an deficiency of folic acid அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. திஸ் இஸ் வாட் அவர் ஹிஸ்டமின் அண்ட் ஹிஸ்டிடின் மெட்டபாலிசம் பற்றி டீல் பண்ணி முடிச்சிட்டோம். எப்பயுமே நம்ம ஒரு அமினோ ஆசிட் எடுத்தோம்னா 4 டாபிக் கீழே டீல் பண்ணுவோம். சிந்தசிஸ்னால் இது செமி எசென்ஷியல் அப்படிங்கிறதுனால சிந்தசிஸ் கிடையாது. அண்ட் கேட்டபாலிசம் இஸ் அண்ட் செகண்ட் ஹெட்டிங். ஸோ அதையும் நம்ம டீல் பண்ணிட்டோம். தேர்ட் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸு. ஸோ தேர்ட் ஹெட்டிங்கும் டீல் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் ஃபோர்த் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் டிசார்டர்ஸு. மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் பற்றியும் நான் பேசிட்டேன். ஸோ இதில் 3 மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இருக்குது, விச் இஸ் ஹிஸ்டிடினீமியா, யூரோகேனிக் அசிடோரியா அண்ட் ஃபிக்லூ டெஃபிஷியன்சி. ஃபிக்லூ யூரியா விச் இஸ் நத்திங் பட் ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி. இந்த டெஸ்ட்டு 2 மார்க்கில் சில டைம் கேட்பாங்க, அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஹிஸ்டிடின் லோட் டெஸ்ட்னோ ஃபிக்லூ எக்ஸ்க்ரீஷன் டெஸ்ட்னோ கேட்பாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டிடின் 5 கிராம்ஸு 3 டைம்ஸ் இன்டர்வல் கொடுத்துட்டு 24 ஹவர்ஸ் கழித்து நம்ம யூரினில் ஃபிக்லூ வருதான்னு பார்க்கணும் அப்படின்னும், அது வந்துச்சு அப்படின்னா தட் டிட்டர்மின்ஸ் ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி அப்படின்னும் சொல்லணும். திஸ் இஸ் வாட் ஹிஸ்டிடின். Here we complete histidine. நாளைக்கு கிளாஸில் we will continue arginine அண்டு லைசின் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.